யமுனை நதிக்கரையில் அமைந்த அழகான கோகுலம் கிராமத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை ஓடியது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த சிறு கிருஷ்ணன் அனைவரின் மனதையும் கவர்ந்தவன். குழந்தை வயசிலேயே கிருஷ்ணன் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்தது ஒன்றிருந்தது, அது வெண்ணெய். மேலே தொங்கியிருந்த மக்கன் பானையை பார்த்ததும் கிருஷ்ணனின் மனதில் ஒரு சின்ன திட்டம் உருவானது. அவன் தனது நண்பர்களை அழைத்து வெண்ணெயை எப்படி பெறலாம் என்று ஒரு ரகசிய திட்டத்தை பகிர்ந்தான். நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மனித கோபுரம் அமைத்து கிருஷ்ணனை மேலே ஏற உதவினர். அந்த நேரத்தில் கிருஷ்ணன் பானையை உடைத்து வெண்ணெயை மகிழ்ச்சியுடன் எடுத்தான். அந்த சமயம் வீட்டுக்கு வந்த யசோதா அம்மா எல்லா இடங்களிலும் சிதறிய மக்கனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அம்மாவை பார்த்ததும் கிருஷ்ணன் சிரித்தபடியே ஓட ஆரம்பித்தான். யசோதா அவனை பிடிக்க முயன்றார். இறுதியில் கிருஷ்ணன் அம்மா கையில் சிக்கினான். யசோதா அவனை கட்டினாலும் அன்பு மட்டும் நிறைந்திருந்தது. கிருஷ்ணனின் லீலைகள் எப்போதும் மகிழ்ச்சியையும் அன்பையும் கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் இன்று வரை உலகம் முழுவதும் கிருஷ்ணனை நேசிக்கிறது.